அனைவருக்கும் மதிய வணக்கம். ஒரு 2013ல இருந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களோட நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன். ஆரம்பத்து காலத்துல இருந்து வந்த சில பேரும் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 13 வருஷமா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களோட நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 13 வருடங்கள்ல 1000த்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பதிவு பண்ணியாச்சு. இதுல குறிப்பா தமிழ்நாட்டுல மட்டும் 500 நிறுவனத்திற்கு மேல நானே பதிவு பண்ணி கொடுத்திருக்கேன். இப்படி ஒரு பக்கம் நான் கம்பெனியை பதிவு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்னொரு பக்கம் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து செயல்படாம ஒரு பிசினஸ் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய நிறுவனங்கள் வந்து ஆரம்பிச்ச இடத்துலயே நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு. அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு ப்ரோக்ரெசிவா இல்லாம இருக்கு. 90% ஆஃப் த ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு, 90% கடின உழைப்பு விவசாயிங்க தான் போடுறாங்க. ஆனா 90% லாபம் அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அது வேற யாருக்கோ தான் போகுது. பிரைவேட் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் அந்த 90% லாபம் போய் சேருது. இது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சது. இதெல்லாம் காரணமா இருக்குமோ அப்படின்ட்டு. நான் வழக்கமா செஷன் வச்சேன் அப்படின்னா, கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுது, லீகல் கான்செப்ட்ஸ் என்ன, எப்பப்ப என்னென்ன ஃபைலிங் பண்ணணும், கம்பெனியில இருக்கிற சட்டத்திட்டங்கள் என்ன, ஏதாவது பிரச்சனைகள்னா அந்த எப்படி நம்ம பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம எப்பவுமே பேசியிருக்கோம். இந்த பர்டிகுலர் செஷன் அதை பத்தி கிடையாது. இந்த பர்டிகுலர் செஷன் பிசினஸா ஒரு எஃபிஓ ஏன் ஃபெயில் ஆகுது, அதை நம்ம என்ன பண்ணா மாத்த முடியும் அப்படின்றத விவாதிக்கக்கூடிய ஒரு தளமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த வெபினார். ஸோ இப்ப நான் மட்டும் பேச போறது கிடையாது, நீங்களும் பேச போறீங்க. ஒரு எஃபிஓ எதனால வளர முடியல, உங்களுடைய கருத்து. வணக்கம். எஸ் சார், சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலி இது ரெண்டு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா எஃபிஓவும் செய்யக்கூடிய பிசினஸ் ஒரே டைப் ஆஃப் பிசினஸ் தான் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, எந்த எஃபிஓல இருக்க அந்த எஃபிஓல ஒர்க் பண்ற எல்லாருமே ஒரு ஃபார்மரா இருக்காங்க. அதனால அந்த தொழிலை விட்டு இன்னொரு தொழிலை பண்றதுக்கு அவங்க எஜுகேட்டட் ஆகல. ரியல் ஃபேக்ட் அதுதான். அவங்க வந்து நீங்க பிசினஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ணா அது சக்சஸ் ஆகுமா, ப்ராஃபிட் கிடைக்குமா, இதனால எனக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு வந்து மாசம் ஏதோ 20,000 30,000, வருஷம் 1,00,000 2 லட்சம் கிடைக்குது, இது கிடைக்குமா கிடைக்காதா, இந்த எந்த புரிதலும் இல்லை. ஏதோ கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க, யாரோ ஒருத்தர் கைட் பண்றாங்க, எதுல ஒரு லோன் கிடைக்குது, சேம் அரைச்ச எண்ணெயா திருப்பி அரைக்கிறது, இதே ரிப்பீட்டட். நீங்க 500 எஃபி எடுத்து பாருங்க, எல்லாருமே ஆயில் வச்சிருக்கோம். வேற ஆப்ஷனே இல்ல, அவங்களுக்கு தெரியல இதுதான் பிசினஸ் நினைச்சிட்டு அதுதான் பண்ணிட்டு இருக்க மூலிய. அதுக்கு என்ன ரியாலிட்டியா, உங்களோட திறமை என்ன, ரியாலிட்டியா உங்ககிட்ட என்ன இருக்கு, நீங்க அதை என்ன பண்ண முடியும் அப்படின்ற ப்ராப்ளம் வந்து இருக்கு. அதை எஜுகேட் பண்ணல சார். எங்க எஃபிஓ பொறுத்த வரைக்கும் சார், எனக்கு வந்து மெயின்லி வந்து கோகனட் தாங்க சார். 2000 ஏக்கருக்கு மேல இருக்கு. ஆமாங்க சார். மார்க்கெட்டிங் ரேட் வந்து ஃபிளக்சுவேஷன் சார். இப்போ வந்து டே பை டே மாறிட்டு இருந்து இப்போ மார்னிங் ஈவினிங் மாறுற அளவுக்கு வந்துருச்சுங்க சார். இது எங்க கண்ட்ரோல் இருக்குது, யார் கையில கண்ட்ரோல் இருக்குன்னு அந்த பையருக்கே தெரிய மாட்டேங்குது சார். இதை செட் பண்ணாதான் இப்ப நம்ம போய் விவசாயிகிட்ட ஒரு 20 டன் கேட்டோம்னா, நான் ஏற்கனவே இந்த ரேட் கொடுத்துருக்குறோம், நீங்க அதிகப்படியா கொடுப்பீங்களான்னு கேக்குறாங்க. மார்க்கெட்டிங் ஃபிளக்சுவேஷன் மேஜருங்க சார் எங்களை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். ரெண்டாவது வந்து ஹார்வெஸ்டிங் வந்து ரொம்ப கடலுங்க சார். ஏன்னா லேபர் ரொம்ப ஷார்டேஜுங்க. வந்து இப்போ டைம் பீயிங் ஆந்திரால இருந்து கூட வர்றாங்க லேபர்ஸ். பட் அந்த அளவுக்கு அது ஒர்த்தா இல்லைங்க. நம்ம வந்து புதுசா ஆரம்பிச்சு இப்ப நம்ம ஒரு புது ஃபீல்டை கொண்டு போகலாம். அதாவது ஃபீல்ட் பழசு, பட் எங்களுக்கு அது புதுசுங்க சார். அதுல நம்ம வந்து பாரம்பரிய அரிசிகளுக்காக நம்ம ஒரு ஷோரூம் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோங்க சார். அதுல ஹெரிட்டேஜ் ரைசஸ், அந்த மில்லட்ஸ், இதுக்காக நம்ம பண்ணியிருக்கோங்க சார். இதுக்கு வந்து நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலா சொல்லி கொடுக்குற அளவுக்கு பொருட்கள் லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மிங்க சார். வாண்டட் அதிகமா இருக்கு. இப்ப நாங்க எங்களுக்கு அதுக்கு ஒரு ஒரிஜினலா எங்களுக்கு நாலேஜ் கம்மியா இருந்ததுனால, லாஸ்ட் நம்ம 2 தடவை 3 தடவை எங்களோட மெட்டீரியல்ஸை நாங்க சேஃப்டி பண்ண தெரியாம, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல அதை வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத மெட்டீரியல்,
ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வண்டு விழுந்துருதுங்க சார். ஸோ வண்டு விழுந்த பொருள் நம்ம சேல் பண்ண முடியாது, அதை நம்ம வந்து வேஸ்ட் தான் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு வேல்யூ எடிஷன்ஸ் எங்களுக்கு வந்து லைஃப் டைம் எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு பேக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள் சில ஃபால்ட் இருந்து. சார் நாங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் சார், மருதநிலம்பேட்டை எஃபிசிஎல். நம்ம 2022 டிசம்பர்லேருந்து இன்கார்பரேட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம் சார். நம்ம எப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ வந்து 750 ஷேர் ஹோல்டர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த 750க்கு ஆர்ஓசி பண்ணணும். இப்போ சார் கேட்ட நம்ம விஷயங்கள், அதாவது எஃபிஓ வந்து ஸ்டக் ஆகி நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றதுல வந்து ஒரு காரணமா நம்ம பார்க்க முடியாதுங்க சார். எங்களுடைய அனுபவத்தின் பார்வையிலையும் தனிப்பட்ட முறையில் எஃபிஓ ப்ரொமோஷன்ல ஒரு 2-3 ஆண்டுகள் இருந்துட்டு நம்ம எஃபிஓ ப்ரொமோட் பண்ணது அடிப்படையிலையும் பார்க்கும்போது பல்வேறு காரணிகளை வந்து நம்ம ஒரே சமயத்துல வந்து இந்த எஃபிஓன்ற கான்செப்ட்ல வந்து இன்டகிரேட் பண்ணி உருவாக்கி இருக்கு சார். ஸோ அதனால பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து மெம்பர் ஷேர் ஹோல்டரை வந்து அவர்களுக்கு தேவையான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியை ரைட்ஸ் பேஸ்டாக நம்ம செய்ய வேண்டிய வேலையில் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து நம்ம எஃபிஓவில் வந்து அவங்களுக்கு வந்து இன்புட் சப்ளை கொடுக்கணும், அவுட்புட் ப்ரிக்யூர்மெண்ட் பண்ணணும், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருந்தால் டைப் பண்ணணும், வேல்யூ எடிஷனுக்கு போகணும், பிராண்டிங் பண்ணணும். இது எல்லாமே வந்து நம்ம அவங்களுக்கு இன்க்ரீஸ்டு இன்கம் கொடுக்கணுன்ற பர்ஸ்பெக்டிவ்ல வேலை செய்யும் பொழுது எங்கே ஸ்ட்ரக் ஆகுதுன்னா ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ரக் ஆக வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக்குக்கு நம்ம வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை டைப் பண்ணி அங்கே வாங்கும்போது என்னன்னா நம்ம ஒரு ட்ரேடராக இதுக்கு முன்னாடி அனுபவத்தில் இல்லை. ஸோ ஒரு வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் மாதிரி உருவாக்கிட்டு பிஸ்னஸ் உள்ள போகும்போது வேற ஒரு நபர்களை நம்பி இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரேடரை நம்புகிறோம், இல்லைன்னா மில்லரை நம்புகிறோம். அப்போ ஸோ இது ஒரு பக்கம் சார். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த ஷேர் ஹோல்டர் லெவலில் நம்ம ரீச் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆனுவல் ஆக்ஷன் பிளான்லாம் நம்ம தயார் பண்ணுறோம் சார். அந்த பிளான் படி போக முடியுது இல்லை சார். நிதி சார்ந்த சுமைகள் வரும்பொழுது அந்த சுமைகளை வந்து நம்ம சந்திக்கிறது கொஞ்சம் இந்த ஃபினான்ஷியல் சேலஞ்சும் ப்ளஸ் வந்து ஃபார்மர் சர்வீஸும் லிங்க் பண்ணி செய்யறதுக்கு இன்னும் ஒரு ரிகரஸ் ஒரு ஆக்ஷன் பிளான் வேணுங்க சார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம். ஒரு நல்ல செஷன். ஓகே, நேரம் விஷயத்துக்கு வந்துடுறேன், நேரம் குறைவாக இருக்கிறதுனால. எஃபிஓ அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் ஆரம்பிச்ச பர்பஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, ரியாலிட்டிக்கா நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டையும் நாம போட்டு மெர்ஜி பண்ணாதான் அது ஒரு அவுட்புட் வருங்கிறது என்னோட பார்வை. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கவர்மெண்டோட இன்டென்ஷன் வந்து ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டியை அவங்கள உருவாக்கணுங்கிறது அவங்களுடைய இன்டென்ஷன். அதுக்காக தான் அவங்க மல்டிபிள் உதவி, ஊக்கம், இது ரெண்டையும் கொடுக்குறாங்க. ஊக்கம் கொடுக்குறாங்க, உதவி கொடுக்குறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. பட் இது எப்போ நாம சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு பெரிய அவேர்னஸ் வந்து ஆரம்பிக்கிற நமக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து உதவி பண்ணும், ஊக்கம் கொடுக்கும், பயிற்சி கொடுக்கும். இதை தாண்டி அது எதுவுமே பண்ண. ஸோ இந்த புரிதல் வந்து நம்மக்கிட்ட முதல்ல ஆழமாக பதியணும். கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் தான் பண்ணுவோம் தவிர வேலை நாம தான் செய்ய போகிறோம். நமக்கு ஒரு தெளிவான தீர்க்கமான ஒரு சிந்தனை, ஒற்றை சிந்தனையில் ஒரு நோக்கத்தோட வேலை பார்க்க ஆரம்பிச்சோம்னா ஒரு செட்டன் டைமில் நம்ம கண்டிப்பாக வின் பண்ண முடியும். எனக்கு ரீசன் என்னன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு தெளிவற்ற தன்மை, ஒருங்கிணைப்பு தன்மை இல்லை. அரசாங்க நிறுவனங்களுக்கு உதவிகளும் ஒருங்கிணைப்பு இல்லை, நமக்குள்ளாரையும் ஒருங்கிணைப்பு இல்லை, தொழில் சார்ந்த தெளிவான பார்வையும் இல்லை. இதெல்லாம் ஒரு குளறுபடியாக போயும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபார்மர்ஸ் பேசிக்கலாகவே ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி அவங்க அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறதுனால இது இவ்வளோ நாள் நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னா இன்னும் மோசமான நிலைமையில் தான் இருக்கும். ஃபார்மர்ஸ் ஆக்சுவலாகவே வில் பவர் இருக்கிறவங்க, அதனால தான் இவ்வளோ சுச்சுவேஷன்லையும் அவங்க வந்து தாக்கு பிடிக்கிறாங்க. கொஞ்சம் இந்த கோஆர்டினேஷன்ஸ், கவர்மெண்ட்டு, ப்ரைவேட் செக்டாரு, இன்ஸ்டிடியூஷன்ஸு, இது எல்லாமே கோஆர்டினேட் சிங்கிள் விண்டோ சிஸ்டமாக இருக்கணும். என்னுடைய பார்வையில நான் கிட்டத்தட்ட உங்களோட 7-8 இயர்ஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே காரணம் தான் எஃபிஓ ஃபெயிலியர் ஆகிறது. அதாவது ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் மாடல் நம்ம கிட்ட இல்ல. ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் மாடல் யாருக்குமே தெரியல. ஈவன் த சிடிபிஓ டசன்ட் நோ ஹவு டு ரன் a FPO profitably. இதுதான் ஒரே காரணம் எஃபிஓ ஃபெயிலியர் ஆகிறது. மற்றதெல்லாம் வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு சார், நாங்க வந்து இன்புட் ஷாப் வச்சிருக்கோம். அதுலயும் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப சின்னதா இருக்கு, 1%, 2%. பட் தட் இஸ் நாட் அதர் பிசினஸ்.
இப்போ அதே போல பாத்தீங்கன்னா வேற நம்ம ஆயில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் நாங்க வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப தென் மார்ஜினா இருக்கு. இத மார்க்கெட்டிங் பண்றோம், ஃபேஸ்புக்ல பண்றோம், இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கோம், யூடியூப்ல வந்து வீடியோ போடுறோம். அதையும் தாண்டி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றேன் அந்த பிசினஸ் எஃப்யூ ஆரம்பிச்சிட்டோம். பட் நமக்கான ஒரு பர்ஸ்பெக்டிவ் லாங் டேர்ம் விஷன் இல்லை சார். ரொம்ப எல்லாரும் வந்து சவால் அவங்களுக்கு இருக்கிறது வந்து மார்க்கெட்டிங்ல தான். ஸோ மார்க்கெட்டிங்கை பத்தியான ஒரு நல்ல புரிதல் வந்து நிறைய போர்டுக்கு இல்லை, புரிதல் இருந்த போர்டு தப்பிச்சுக்கிச்சுது. அது மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய சிஇஓஸுக்கும் வந்து அந்த மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஞானம் இல்லை. ஸோ வராங்க, கொஞ்ச நாள்ல போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய இடமா தான் இருக்கோ தவிர ஒரு ஃபார்மர்ஸோட கன்சர்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய இடமா அது இல்லை. ஸோ அதுக்கான சிஇஓவை ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல சிஇஓ கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை எங்காவது நம்ம உருவாக்கணும், ரொம்ப முக்கியம். ஸோ ஏதோ நான் டைரக்டரா இருக்கிற மாசம் ஒரு கூட்டத்துக்கு வரேன்னு இல்லாம, ஸோ அந்த கவர்னன்ஸ் சைட்ல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா, இப்ப நான் ஒரு 750 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 10 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா 75 ஷேர் ஹோல்டர் என்னோட ஹோல்டிங்ல இருக்காங்க. அவங்களுடைய வந்து கல்டிவேஷன் பிராக்டிஸ் என்ன, பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிஸ் என்ன, அவங்க என்ன பயிர் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்போ அவங்கள்ட்ட இருந்து ஹார்வெஸ்ட் வரும், என்ன மாதிரி வரும், மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ் என்ன, ஓன் கன்சம்ஷன் போக மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ், இந்த மாதிரி டேட்டாஸ் எதுவுமே வந்து எந்த எஃப்யூலையும் இல்லை. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு மார்க்கெட்டிங்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு எஃப்யூ ஜெயிக்க முடியும். சார் குட் ஈவினிங் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்மளுடைய எஃப்யூ சாருடைய பார்மலாம் நல்லா ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு போயிட்டு இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா அது கொஞ்சம் இருந்து சார் சில சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது ஃபார்வர்ட் பண்ணி ஏதாவது ஒரு போற மாதிரி உருவாக்கி அதை கொஸ்டின் ரைஸ் பண்ணா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் சார். ஏன்னா அந்த சப்போர்ட் இருக்க போய் தான் நம்ம எஃப்யூவே ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ஈக்விட்டி கிராண்ட் எல்லாம் போய் சார் இந்த இப்போ 10K தான் கொடுக்குறாங்க. பழைய எஃப்யூக்கெல்லாம் ஈக்விட்டி கிராண்ட் அப்ளை பண்றதுல எல்லாம் போச்சு சார். தான் எல்லாம் பார்வெல்லாம் பண்ணி விட்டீங்க சார். ஆனா கவர்மெண்ட் ஸ்கீமுமே பாத்தீங்கன்னா சார் இன்னைக்கு சப்சிடின்றது எதுவுமே இல்லாம வந்து ஃபுல்லா ஓடி லிங்கேஜ் இந்த மாதிரி வாங்கி ஃபுல் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஃபார்மர்ஸ் கொண்டு செல்வதற்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த போறதுல டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு பாலிசி வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் வணக்கம். எஸ் சார். சார் இப்ப நம்மளை பொறுத்தவரையும் சார் 4 FFA வந்து ஃபார்ம் பண்ணோம் சார். அதுல 2 வந்து நல்லா இருக்கு, 2 வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு சார். அதுக்கு சார் சொன்ன மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இந்த மேனேஜ்மெண்ட் காஸ்ட் வந்து இந்த கரெக்டான டயத்துக்கு வரல. ஒண்ணு ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீடு வந்து மார்க்கெட் பண்ணோம் நம்ம ஃபார்மருக்கு. ஸோ அந்த ஃபீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்டார் வந்து கம்பெனியோட தான் டைப் பண்ணி பண்றோம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அவன் பல்கா தான் 10 டன்னு 20 டன்னு அப்படிதான் கொடுக்குறான். நம்ம ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்முக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 2 டன்னு ஒரு 5 டன்னுக்குள்ள தான் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்றோம். அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணா கூட ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கல அந்த எக்ஸ்பிரி வந்து ஆயிடுது. எக்ஸ்பிரி ஆயிடுன்னா மேனுஃபேக்சரிங் டேட்ல இருந்து நம்ம அந்த ஃபார்மர் வாங்குறது எக்ஸ்பிரி ஆயிடுது. அது வந்து கொஞ்சம் ஒரு சேலஞ்சான விஷயமா நம்ம இந்த எஃப்எஃப்ஏ வந்து பார்த்துட்டு இருக்கோம். பொறுத்த வரைக்கும் சார் நம்ம எஃப்யூலைங்க இந்த பக்கம் டோபியோக்கா அண்ட் மைஸ் வந்து கிராப் அதிகம் இருக்குங்க சார். ஆனா அது சீசன் பாத்தீங்கன்னா சார் அவங்க ஸ்டார்ச் இண்டஸ்ட்ரி வந்து அதை வந்து வேல்யூவேஷன் பண்ணி ஸ்டாக் பண்றாங்க சார். பட் நம்ம டோபியோக்கோ நம்ம ஸ்டாக் பண்ண கிழங்கு வந்து ஃபார்மரியோ இல்லை நம்ம வந்து எதுவும் ப்ராசஸிங் யூனிட் எதுவும் பண்ண முடியல சார். ஆனா அதுக்கான இடுபொருட்களோ ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட் ரேட் எல்லாம் ஏறிடுச்சிங்க சார். பட் ஆனா அது 3 இயர்ஸ் முன்னாடியே ஒரு மூட்டை வந்து 800 ரூபாய்க்கு வித்தது. இந்த வருஷம் போன வருஷம் லாஸ்ட் இயர்ல 400 500 அந்த மாதிரி இருந்துச்சு சார். ரேட்டும் கம்மிங்க சார். பட் நம்ம அந்த டைம்ல என்ன பண்ணா நம்ம ஒரு எஃப்யூ மூலியமா என்ன சப்போர்ட் பண்ண முடியும்னா நம்ம புரோக்கர்ஸ் இருக்காங்க, ஃபேக்டரி இருக்குன்னா அவங்கள்ட்ட பேசி ஒரு 10 ரூபீஸோ 20 ரூபீஸோ மூட்டைக்கு அடிஷனலா வாங்கி கொடுக்க முடியும் ஒழிஞ்சுங்க சார். பட் ஃபார்மருக்கு பெருசா நம்மளால எதுவும் பண்ண முடியலைங்க சார். ரெண்டாவது அதை வந்து ஸ்டார்ச் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க இருந்தா அவங்க மட்டும் தான் சார் நம்ம பண்ண முடியும். அவங்க இருந்தா தான் அவங்க ஜவரிசியாவோ இல்லை மாவாவோ ஸ்டாக் பண்றாங்க சார். பட் கிழங்க வாங்கி நம்ம ஸ்டாக் பண்ணவே முடியாதுங்க சார். அதனால ஃபார்மர்ஸும் அதை ஸ்டாக் பண்ண முடியாது சார். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 to 12 மந்த்ஸுக்குள்ள அதை கண்டிப்பா அறுவடை பண்ணிட்டு அடுத்த பயிருக்கு போய் தான் வாங்கணும் சார். இதே மைஸ்னா கூட நம்ம மேபி பண்ணலாம் சார். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் வைக்கலாம் சார். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டு வச்சிருது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருதுங்க சார். இதே நம்ம ஒரு பெரிய டிராபேக்கா இருக்குங்க சார். இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் பொறுத்த வரைக்கும்
என்னுடைய புரிதல் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த வைபவ் சூரியவம்சி இருக்கார் இல்லையா, தி யங் கிரிக்கெட்டர், இப்போ புதுசா வந்து நிறைய சாதனைகள் படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அவரு உதாரணத்துக்கு ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ள போய் விளையாடும் பொழுது அவருடைய வேலை என்ன, அவருடைய மெயின் வேலை என்ன, அவர் எதற்காக அங்கீகாரப்படுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட கேமுக்காக தான். அதுதான் அவரோட கோர். சரிங்களா? அத இப்போ வைபவ் சூரியவம்சி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, உதாரணத்துக்கு நானே கேமும் விளையாடுவேன், இந்த டிக்கெட் விற்கிற வேலைகளையும் நானே பாத்துக்கிறேன், இந்த ஸ்டேடியம்ல வரக்கூடிய இதுவும் நானே பாத்துக்கிறேன், அதுல கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் அது ரிலேட்டட் கான்ட்ராக்ட்ஸும் நானே எடுத்து பண்றேன், அதை நான் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சேனல்ஸ்க்கு விற்கிற ரைட்ஸ் அதுவும் நானே எடுத்து பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த நபர் எல்லாத்தையுமே எடுத்து பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா அவரோட கோர்ல அவர் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அவர் அதெல்லாம் எடுத்து பண்ணலாம். எப்ப பண்ணலாம் அப்படின்னா, இந்த கோர் எனக்கு எந்த பாயிண்ட்லயும் டிஸ்டர்ப் ஆகாது, நான் இப்ப பண்ணக்கூடிய ஒரு வேலை இன்னொரு எக்ஸ்ட்ரா வேலை எடுத்து பண்ணாலும் இது டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்னு தோண ஆரம்பிக்கிற நாள் நான் அந்த இன்னொரு வேலையை எடுத்து பண்ண ஆரம்பிப்பேன். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பதிவு பண்ணும்போது இப்ப நம்ம நார்மலா என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த சிறு குறு விவசாயிகளோட கஷ்டங்கள், அந்த என்டையர் வேல்யூ செயின்ல வந்து ஒரு சிறு குறு விவசாயியால எல்லா இடத்துலயுமே இருக்க முடியறது இல்லை. உதாரணத்துக்கு இன்புட் ப்ரொக்யூர்மெண்ட்ல, ப்ரொடக்ஷன்ல, ஸ்டோரேஜ்ல, ப்ராசஸிங் பண்ணதுக்கு அப்புறம் பிராண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அதை மார்க்கெட்டிங், அது ஹோல்சேலருக்கு கொண்டு போறது, அதுக்கப்புறம் அதை ரீட்டைலருக்கு கொண்டு போறது, அதுக்கப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சர்ச் பண்றது அப்படின்னு இந்த என்டையர் வேல்யூ செயின்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ப்ரொக்யூர்மெண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா அக்ரிகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கிட்டாலே அந்த அக்ரிகேஷனை ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற நபர்கள் 50 வருஷமா 70 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிற சில நபர்கள் இருக்காங்க. இப்ப நம்ம FPO ஆரம்பிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம், அந்த அக்ரிகேட் பண்றவரை பக்கத்துல வச்சுட்டு ப்ரொடக்ஷன் பண்ண உடனே நம்மளே எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா அவர் அதிகமா நம்ம கிட்ட இருந்து கமிஷன் எடுத்து நம்மளுடைய லாபத்தை கம்மி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு பதிலாக நம்மளே எல்லாத்தையுமே இதுக்கு மேல அக்ரிகேட் பண்ணி நம்மளே கஸ்டமருக்கு விற்கலாம் அப்படின்ற மைண்ட் செட். அதுக்கு அடுத்து ஸ்டோரேஜ் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் ஆகட்டும், ஒவ்வொரு பர்டிகுலர் செக்டார்லயும் அந்த வேல்யூ செயின்ல இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே குறைஞ்சது 30-40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நபர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வேலை. நான் ஒரு FPO ஆரம்பிச்ச உடனே எந்த இடத்துல தோல்வி அடைகிறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த எல்லா இடத்துலயுமே நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது. நீங்க இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை, ஆனா எடுத்த உடனே இருக்கணும் அப்படின்றதுதான் தவறுன்னு சொல்றேன். ஸோ இட் வில் டேக் சம் டைம். எடுத்த உடனே பண்ண முடியாது. பட் நீங்க வேல்யூ செயின் டிசைட் பண்ணும்போது இப்படி டிசைட் பண்ணுங்க. எடுத்த உடனே எல்லாமே பண்ற மாதிரி இல்லாம எந்த வேலை உங்களுக்கு ரிப்பீட்டடா இன்கம். ஏன்னா சில பேர் பேசும்போது சொன்னாங்க, எனக்கு பேமெண்ட் வர்றதுக்கே 2 மாசம் 3 மாசம் ஆயிடுது, இல்லாட்டி நான் அந்த ப்ராடக்டோட சைக்கிள் பாத்தீங்கன்னாலே எனக்கு வந்து 9 மந்த்ஸ் இருக்கு, 9 மந்த்ஸ் நான் ஃபண்டிங் இல்லாம இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வேலைகளை நான் முதல்ல பண்ணணும். எடுத்த உடனே அந்த மாதிரி வேலைகள் ஆரம்பிக்கணுமா, இல்ல எடுத்த உடனே என்கிட்ட இத்தனை விவசாயிங்க இருக்காங்க, அவங்கள வச்சு எனக்கு ரெகுலரா இன்கம் கிடைப்பதற்காக நான் என்ன வேலை பார்க்கணும், அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும். எடுத்த உடனே எல்லாமே பண்ணக்கூடாது. சரிங்களா? சில ட்ராப்ஸ் அப்படின்பாங்க. ட்ராப் அப்படின்னா இந்த லாக் பண்றது நம்மள. அந்த லாக் பண்றதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ப்ராசஸிங் ட்ராப். ஐயப்பன் சார் பேசும்போது சொன்னாரு, இந்த மாதிரி ஆயுத பூஜைக்கு தான் அந்த மெஷின்ஸே யூஸ் ஆகுது அப்படின்னு. மிஷின் ஏன்னா ஃப்ளவர் மில்லு, தால் மில்லு, ஆயில் மில்லு, சீட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நிறைய கொடுத்துட்டாங்க மானிய விலையில. நிறைய நம்மளும் அதை ப்ரொக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டோம். பட் அதை நம்ம ப்ரொக்யூர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மெஷின் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 16 மணி நேரம் அதை ஓட்டணும்.
அப்பதான் அதுல இருந்து ரிப்பீட்டடா அந்த வருஷம் முழுக்க இன்கம் வர்ற அளவுக்கு நமக்கு பிசினஸ் நடக்கணும். என்னுடைய மக்களோட ப்ரொடியூஸை மட்டும் நான் வாங்கி அதை ப்ராசஸ் பண்றேன், மற்ற நேரம் அதை சும்மா வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு மெஷின் கம்மி விலைக்கு கிடைச்சிருச்சு. பட் அந்த மெஷினை நடத்துறதுக்காக ஒரு டெக்னிக்கலா ஒரு பர்சனை நீங்க வச்சுக்கணும், அவனுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும், அந்த வச்சிருக்கிற இடத்துக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், வாடகை கட்டணும். அது எல்லாமே நமக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து சப்போர்ட்டா கிடைக்க போறது கிடையாது. ஸோ அப்ப நான் மெஷினே வாங்கக்கூடாதா? மானிய விலையில கிடைக்குதுன்னா வாங்கலாம், வாங்காம விட்டா நான் முட்டாள் தானே? இல்ல, மெஷின் வாங்கலாம். வாங்கினா அதை நான் எப்படி ஃபுல் ஃபிளெஷ்டா ஒர்க் பண்ண முடியும் அதை வச்சு அப்படின்றத நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். இல்லாட்டி மெஷின் வாங்கக்கூடாது. இதுதான் ப்ரொடக்ஷன் ப்ராசஸிங் ட்ராப் அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது ட்ராப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிராண்டிங் ட்ராப். இப்ப நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் எனக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எனக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஏற்கனவே நீங்க மார்க்கெட்ல பார்க்கணும், அந்த ப்ராடக்ட் நீங்க விற்கக்கூடிய ப்ராடக்ட்க்கு ஏற்கனவே செல்லர்ஸ் இருக்காங்களா, பையர்ஸ் இருக்காங்களா? இப்போ என்னுடைய ஆசைக்காக என் மனசு என்ன சொல்லுது அப்படின்றத பேஸ் பண்ணி நான் பிசினஸ் பண்ணுவேனா, இல்லாட்டி லாஜிக்கலா மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு தேவை இருக்கா இல்லையா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணுவேனா? எனக்கு ஆசை இருக்கு, என்னுடைய பிராண்ட் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் இருக்கணும், என்னோட பிராண்ட் எல்லாருமே வாங்கணும்ன்ற எனக்கு ஆசை இருக்கு. ஆனா மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு தேவை இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அப்ப எடுத்த உடனே நான் அந்த வேல்யூ செயின்ல பிராண்டிங் வரைக்கும் போயிட்டா, அப்போ எல்லா இடத்துலயுமே நான் அந்த பிராண்டை நான் மார்க்கெட் பண்றதுக்கு நான் செலவு பண்ணணும். சில பேர் சொன்னாங்க, நான் இன்ஸ்டால மார்க்கெட் பண்றேன், ஃபேஸ்புக்ல மார்க்கெட் பண்றேன், எல்லா இடத்துலயும் மார்க்கெட் பண்றேன், இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஏதோ மிஸ்டேக் ஆகுது அப்படின்னாங்க யாரோ பேசும்போது ஒருத்தர். ப்ராப்ளம் என்னன்னா, ஏற்கனவே கோடிக்கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணி அங்க மார்க்கெட் பண்றதுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு. அப்போ அவங்களோட போய் கம்பீட் பண்ணாம அவங்கள வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? மூணாவது ப்ராப்ளம் எஃபிஓஸ்ல நார்மலா பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கம்ப்ளையன்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டட். அது என்னோட சப்ஜெக்ட் அப்படின்றதுனால நான் சொல்லல, அதுதான் உண்மை. உதாரணத்துக்கு சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் 7000 கோடி மதிப்புள்ள ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி, எப்போ லாங்கோ 20-25 வருஷத்துக்கு முன்னாடி 7000 கோடி மதிப்புள்ள சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஓவர் நைட்ல திவால் ஆனாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கணக்கு வழக்குகளை அவங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல. அதனால அவங்களோட ஷேர் வேல்யூஸ் எல்லாம், ஏன்னா தப்பா கணக்குகளை காட்டி அவங்களோட ஷேர் வேல்யூஸ் கம்மியா, அது ஒரு கேஸ் ஸ்டடியே இருக்கு அதை பத்தி. அப்போ நான் ப்ராப்பரா என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணலன்னா அவ்வளோ பெரிய நிறுவனமுமே அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமே சரங்கி இருக்கு. இன்னொரு உதாரணம், எனக்கு தெரிஞ்ச நிறுவனமே செக்ஷன் 80PA அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு கம்பெனி இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல. அதன்படி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உற்பத்தியாளர் நிறுவனம்க்கு 5 வருஷத்துக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு. அது எப்ப கட்ட தேவையில்லை அப்படின்னா, ஐடிஆர் ஃபைல் பண்ற டேட்டுக்குள்ள நீங்க அதை வந்துட்டு ஐடிஆர் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. இந்த நிறுவனம் ஐடிஆர் பண்ண வேண்டிய டைம்ல பண்ணல, ஒரு 2 நாள் கழிச்சு பண்ணாங்க. 2 நாள் கழிச்சு அந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணதுக்கு அவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாம வந்த லாபத்துல 30% கவர்மெண்ட்டுக்கு வரியா கட்டினாங்க, வெறும் 2 நாள் மாறினதுக்காக. அப்போ ஒரு கம்ப்ளைன்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு பாருங்க. நம்ம நார்மலா கம்ப்ளைண்ட்ஸ்னாலே அதை ஒரு பேர்டனா பார்ப்போம். ஆனா ஒரு கம்பெனி ப்ராப்பரா கம்ப்ளைண்டா இருந்தாதான் நாளைக்கு கம்பெனில யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ண வராங்கன்னா அவங்க நம்பிக்கையா பண்ணுவாங்க, இந்த கம்பெனி ப்ராப்பரா நடத்துறாங்க அப்படின்ட்டு. அந்த கம்பெனியோட யாராச்சும் டைப் பண்றாங்க, எம்ஓயு சைன் பண்றாங்கன்னா, நீங்க ப்ராப்பரா அந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்ற அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டாதான் உங்களோட வந்து பிசினஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி நாளைக்கு சொன்ன ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்வாங்க. நீங்க அந்த கம்பெனியை ப்ராப்பரா நடத்தினாதான் நாளைக்கு வங்கியில இருந்து லோன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளையன்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஒரு நிறுவனம் தோக்குறதுக்கு இந்த மாதிரி சில ரீசன்ஸ், நீங்க சொன்ன ரீசன்ஸ் அண்ட் நான் இப்ப சொன்ன சில விஷயங்கள் இதெல்லாமே இருக்கு. அப்ப இதுக்கு என்ன தீர்வு, சொல்யூஷன்?
ஒரு குளத்துல நான் ஒரு கல்லை தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்லு போய் விழுந்ததுக்கு அப்புறம் சில அலைகள் உருவாகும். அந்த அந்த கல்லு போட்ட இடத்துல உருவாகி அப்படியே நின்றும். இதுவே அந்த குளத்துல 300 கற்களை ஒரே சமயம் தூக்கி போட்டா அது ஒரு சுனாமியை உருவாக்கும் இல்லையா? நான் இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, என்னுடைய கான்டாக்ட்ல நான் பதிவு பண்ணி கொடுத்த, நான் தினமும் பேசிக்கிட்டு இருக்கிற நிறுவனங்கள், நான் தினமும், அதாவது 1000 நிறுவனத்திற்கு மேல நான் பதிவு பண்ணிட்டேன். ஆனா நான் தினசரி கான்ஸ்டன்ட் டச்ல பேசிட்டு இருக்கிற நிறுவனங்கள் 300+ நிறுவனங்கள் என்கிட்ட இருக்கு. நம்ம ஏன் ஒன்னா சேர்ந்து ஒரு புரட்சியை உருவாக்க கூடாது? இப்போ பொள்ளாச்சி பூர்ணால வந்துட்டு அவர் சொன்னார், என்கிட்ட 2000 ஏக்கர் இருக்கு, இருப்பினும் மார்க்கெட் பிரைஸ் பிளக்சுவேஷன் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அத வேற யாரோ டிசைட் பண்றாங்க, பையருக்கு கூட தெரியல யார் டிசைட் பண்றாங்க அப்படின்னு. 2 லட்சம் ஏக்கர் ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம டிசைட் பண்ணலாம் ப்ராடக்ட். 2000 ஏக்கர் இருந்து பண்ண முடியாதது 2 லட்சம் ஏக்கர் ஒன்னா சேரும்போது பண்ண முடியும். சரிங்களா? ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்ட் சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணி என்னென்ன ரீஜன்ல என்னென்ன ப்ரொடியூஸ் பண்றோம், எவ்வளோ அதுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்றத ரியல் டைம் பேசிஸ்ல ட்ராக் பண்ணி அதற்கு ஏத்த மாதிரி 300 பேருமே சேர்ந்து ப்ரொடக்ஷனை பண்ணலாம். அதற்கு ஏத்த மாதிரி 300 பேருமே சேர்ந்து அதுக்கு டிமாண்ட் கிரியேட் பண்ணலாம். மார்க்கெட் பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸை நம்ம முடிவு பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்? மோனோபோலின்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே நபர் எல்லாத்தையுமே விற்கிறது, அந்த மார்க்கெட்டே அவர் தான் கண்ட்ரோல் பண்றவர் பேரு மோனோபோலி அப்படின்பாங்க. இந்த எக்கனாமிக்ஸ்ல ஒரு டேர்ம் மோனோப்சி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோனோப்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பையர் என்டையர் மார்க்கெட்டை டிசைட் பண்றது. 300 நிறுவனங்களுக்குமே தேவைப்படக்கூடிய இன்புட்ஸை நம்ம டிமாண்ட் பண்ணும்போது நம்ம மோனோப்சியை உருவாக்கலாம். ஒரு பையர் டிசைட் பண்ணலாம். இன்புட்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய நபர்கிட்டே போய் நான் பேசுவேன், இதுதான் எங்களுடைய டிமாண்டு, எனக்கு 20%, 25%, 30% விலை கம்மியில கொடுங்க, நான் டைரக்டா நானே உங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், என்னுடைய நபர்களுக்கு நான் பிரிச்சு கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ நான் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி ஒருத்தர் பேசினாரு. இந்த மாதிரி ஆந்திரால இந்த ஆர்கானிக்கா அவங்க ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் தூண்டுது. ஏஐ யூஸ் பண்றாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றாங்க. ஏஐ நிறைய விஷயத்துல யூஸ் பண்ண முடியும், அதையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதை பத்திலாம் நம்ம பேசுவோம். பட் எதுக்காக அரசாங்கம் தூண்டுது அப்படின்னு தெரியுமா? ஒரு விஷயத்த நான் சொல்றேன். மதுரையில வரலாறு காணாத வெயில் இல்லையா? மதுரையில வரலாறு காணாத வெயில். இது மதுரையில மட்டும் கிடையாது. நீங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்களா, வெயில் டியூ டு ஹீட் வேவ் லாட் ஆஃப் தெம் டைட் அப்படின்ட்டு நியூஸ்ல வந்துச்சு, பாத்தீங்களா? யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாருமே நீச்சல் குளங்கள்லயும் தண்ணீர் இருக்கிற இடங்கள்லயும் எல்லாம் ஓடுறாங்க. எதுக்காக இவ்வளோ வெயில், இவ்வளோ இது எதுக்காக உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளோபல் வார்மிங். நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை நம்ம நாசம் பண்ணி வச்சிருக்கோம். அதனால யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணாங்க, எல்லா நாடுகளோடையும் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணாங்க, கார்பன் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ட்டு. கார்பன் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதன்படி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு லிமிட் ஒன்று கொடுத்துட்டாங்க. நீங்க இதுக்கு மேல கார்பன் எமிஷன் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணீங்கன்னா உங்க மேல நாங்க ஃபைன் போடுவோம் அப்படின்ட்டு. அப்போ எல்லா நிறுவனங்களுமே அதுக்குள்ளதான் அவங்க கார்பன் எமிஷன் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணும்போது ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. அப்போ ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க, ஒருவேளை உங்களால கார்பன் எமிஷனை நாங்க சொல்ற லிமிட்டுக்குள்ள பண்ண முடியல அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்காக நீங்க செடிகளை நட்டணும், நீங்க சில குட் பிராக்டிசஸை ஃபாலோ பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்பன் எமிஷனை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் லெவல்ஸை நீங்க வெளியே கொண்டு வரணும், சோ தட் நம்மளுடைய என்விரான்மெண்ட் பாதிப்படையாது அப்படின்னு.
எல்லா நிறுவனங்களாலையுமே அதை பண்ண முடியல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, கார்பன் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய மார்க்கெட். அது என்ன பண்றாங்க அப்படின்னா, சில பேர் வந்து குட் கார்பனை வந்துட்டு அவங்க ஜென்ரேட் பண்றாங்க. எப்படி ஜென்ரேட் பண்றாங்க? மூங்கில் காடுகள் விற்கிறது, இப்ப நம்ம பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி, இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அது ஒரு நிறுவனமோ 10 நிறுவனமோ 15 நிறுவனமோ சேர்ந்து பண்ண முடியாது. இப்ப நான் சொன்னது 300 நிறுவனங்கள் சேர்ந்தா பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது நம்மளுடைய விவசாயிங்க குட் அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸை ஃபாலோ பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய கார்பன் கிரெடிட்டை நம்ம அவங்களுக்கு வித்துருவோம். யாரால அதை மேனேஜ் பண்ண முடியலையோ அதுக்கு அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு விதமான இன்கமா மாறும். யாரு காசு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா விவசாயியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து விழுந்துரும் அந்த காசு. இது ஒன்னா சேர்ந்து பண்ணும்போது பண்ண முடியும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆர்கானிக் சர்டிபிகேஷன் நாங்க வாங்கியிருக்கோம். நிறைய பேர் ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கோம். ஆனா அது ப்ராப்பரா இருக்கா இல்லையா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதோட நம்பிக்கை தன்மை என்னன்னு தெரியாது. அது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு விரும்பி வாங்குவாங்கன்னு நமக்கு தெரியாது. பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன அப்படின்னா, உங்களுடைய பொருட்கள் யார் எந்த ஊர்ல இருந்து வருது, எந்த தோட்டத்துல இருந்து வருது, யார்கிட்ட இருந்து வருது அப்படின்ற எல்லாருமே ட்ராக் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது அது ஆர்கானிக் சர்டிபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு நபர் கொடுத்ததா இல்லையா அப்படின்றதையும் பார்க்க முடியும். இதெல்லாம் இப்போ ரொம்ப செலவு பண்ணி பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. ஏஐ வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஈஸி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சரி, இப்போ 300 பேர் சேர்ந்து பண்றோம். என்ன லாப நோக்கம், என்ன காரணம்? இது வந்து ஒரு தனிநபரோட அட்வான்டேஜுக்காக ஆரம்பிக்கப்படுதா அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரும். சத்தியமா அதுக்காக ஆரம்பிக்கல. அதுக்காக தான் இந்த 300 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா பதிவு பண்ணலாம் அப்படின்றது என்னோட ஐடியா. ஒரு செக்ஷன் 8 கம்பெனியாக. இந்த செக்ஷன் 8 கம்பெனிக்கு எந்த அசெட்ஸும் இருக்காது, சொத்துக்கள் எதுவுமே இருக்காது. எல்லாமே அந்தந்த எஃபிஓ கிட்ட தான். ஆனா எல்லாத்தையுமே ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கும். ஓகே, இந்த செக்ஷன் 8 கம்பெனி எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ண போறோம்? ஏன்னா ஒருவேளை நிறைய ப்ராஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து டிவிடெண்ட் வரும். அப்ப அந்த டிவிடெண்ட் யார் எடுத்துப்பா? அப்ப தனிநபர்கள் கிட்ட போகுமா? இந்த சண்டையும் வேண்டாம், பிரச்சனையும் வேண்டாம். செக்ஷன் 8 கம்பெனிஸ்க்கு டிவிடெண்டே எடுக்க முடியாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். செக்ஷன் 8 கம்பெனிக்கு டிவிடெண்ட் எடுக்க முடியாது, லாபங்களை வெளியே எடுக்க முடியாது. அது எதற்காக உருவாக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் அந்த பணத்தை செலவு பண்ணணும். இப்ப ஆரம்பிக்கிற நோக்கம் விவசாயத்துறை வளரணும், எஃபிஓக்கள் வாழணும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான். சரிங்களா? தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க போறோம். என்ன, எப்படி, ஏது அப்படின்றத நான் ஒரு ஸ்டடி பண்ணிட்டு, ஏன்னா உங்ககிட்ட இருந்து நான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுக்கு கேட்டேன் அப்படின்னா, நம்ம ஆரம்பிக்கக்கூடிய நிறுவனம் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கணும். ரெண்டாவது, இது வந்து பிஓடிஸோட நலனுக்காகவோ சேர்மனோட நலனுக்காகவோ சிஇஓட நலனுக்காகவோ கிடையாது. அந்த நிறுவனத்தை நம்பி இருக்கிற ஒவ்வொரு விவசாயியோட நலனுக்காக மட்டும்தான். புரிஞ்சதுங்களா? வரக்கூடிய இன்கம் எதுவா இருந்தாலும் நேரடியாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். அப்படிதான் சிஸ்டம் டெவலப் பண்ண போறோம். அந்த எஃபிஓக்கு மேபி ஒரு 15% போகும். அந்த 15% வந்து அவங்களோட ஆபரேஷனல் எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். மெஜாரிட்டி 65% காசு விவசாயிகள் கிட்ட தான் போகும். ஏன்னா அவங்க நல்லா இருந்தாதான் இந்த ஈகோ சிஸ்டம் வளரும். ஓகே, ஸோ இதுதான் ஐடியா. யாருக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னா சொல்லுங்க. இதை ஒழுங்கா பிளான் பண்ணி அடுத்த வெபினார்ல மேபி அடுத்த மாசம்
சந்திக்கலாம். யாருக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. சார் வணக்கம், சார் கார்த்திகேயன் எஸ் சார். சார். நல்ல ஐடியா. ஐ எஸ் வாஸ் சார். எக்ஸ்பெக்டிங் திஸ். ஒரு கன்சால்டேட்டிவ்க்கு தான் இதை கால் பண்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சது. எஸ் சார். ஸோ ஐ திங்க் யூ ஆர் ஆன் டாட். என்ன நினைச்சனோ அதே தான் நடந்திருக்கு இன்னைக்கு. ஸோ இட்ஸ் அ குட் ஒன். வி வெல்கம். ஆஸ் அ கன்சல்டன்ட் என்னோட சப்போர்ட் என்ன வேணுமோ ஐ கேன் கிவ் இட் டு யூ. கண்டிப்பா இது ஒரு ரொம்ப அற்புதமான முயற்சி. நான் இந்த அளவுக்கு வைப்ரண்டா நீங்க இதை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. வழக்கமான ஒரு மீட்டிங் மாதிரி நினைச்சேன். பட் ரொம்ப சர்ப்ரைசிங்லி இட்ஸ் அ குட் திங். ரொம்ப ஹாப்பியா நான் இந்த மொமெண்ட் நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். பிகாஸ் கவர்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணவும் முடியாது, சிஸ்டம் அலோவ் பண்ணாது, அதை நம்ம அட்மிட் பண்ணிக்கணும். இப்போ நாம ஒரு சஸ்டைனபிளாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அழகான ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துனீங்க. நாம நிறைய எலிமினேட் ஆகிட்டு ஒரு சேச்சுரேட் பாயிண்ட்ல ஒரு இடத்துல நின்றுருக்கோம். இப்போ நமக்கு நாம செய்யாம வேற யார் செய்வா? நாம தான் செஞ்சுக்கணும். அந்த ஒரு முன்னெடுப்புங்கிறது கண்டிப்பாக தேவை தான். இதில் நிறைய பண்ண முடியும், ஸ்கோப் நிறைய இருக்கு. நான் ஐம் ஆல்சோ ஒன் ஆஃப் த என்ஜிஓவில் நான் ஒரு ஃபவுண்டர் மெம்பராக இருக்கேன். டெஃபினட்டாக இதை நம்ம ஒரு பெரிய லெவலில் கொண்டு போக முடியும், குறிப்பாக தமிழ்நாட்டில். சார், அருமையான முயற்சி, வரவேற்க தகுந்த முயற்சி. இது பெரிய மனசு இருந்தால் தான் பண்ண முடியும். ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். நான் அதை தவிர வேறு எதுவும் சொல்ல பிரியப்படல. ராமச்சந்திரன், திருப்பத்தூர் ஃப்ரீடம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா ஆஃப்டர் லாங் டைம் சார். வெரி ஹாப்பி டு மீட் யூ சார். லாங் டைம் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் ஃபைலிங் இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டா நீங்கள் தான் ரிமைண்ட் பண்ணி எங்களுக்கு அதாவது கரெக்ட் டைமுக்கு செஞ்சு கொடுத்துருவீங்க. ஈவன் வி ஆர் ஹேவிங் ஸோ மெனி ஆடிட்டர்ஸ். ஸோ வி நீட் டு ரிமெம்பர் தம் டு கம்ப்ளீட் த டாஸ்க். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூ ஆர் டூயிங் த ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் அந்த ஒரு சர்வீஸ் ஆக்டிவிட்டியில் இறங்கும் போதும் நீங்கள் அந்த மாதிரி இருப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு வெரி ஹாப்பி சார். ஸோ பீங் என்ஜிஓ டைரக்டர், ஒர்க்கிங் ஃபார் மோர் தென் 20 years. So we are expecting such kind of professional people here, sir. Also, you are a very good businessman. You are a very good businessman, sir. ஸோ இந்த சர்வீஸில் வரும்போதும் அந்த லெவல் அங்கே எப்படி நீங்கள் ப்ரொஃபஷனலாக செய்வீங்களோ இதுவும் செய்வோம் அப்படின்ட்டு வேறு எக்ஸ்பெக்டிங் சார். கண்டிப்பா சார். ஜாயின்ட்லி பிரிங் த பெட்டர் ரிசல்ட்ஸ். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். எஸ் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆக்சுவலாக சார், இப்போ நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களுக்காகத்தான் நாங்கள் 2 பேரும் இணைஞ்சு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நீலகிரியில். சொல்ல பண்ணீங்கன்னா சார், இப்போ எங்களுக்கு ஒரு 250 acres டீல ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கு இப்போ டீ போர்டு இப்போ எங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் டிபார்ட்மெண்ட்டு, சென்ட்ரல் இன்ஸ்டியூட், அவங்க இப்போ நெக்ஸ்ட் டியூஸ்டே எங்கள் ஊருக்கு இப்போ ட்ரோன் பேஸில் இந்த கார்பன் கிரெடிட்டுக்கு என்ன பண்ணலாம், கார்பன் ட்ரேடிங் எப்படி பண்ணலாம்னு அதுக்கு அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் ஃபீல்டு விசிட் வர்றாங்க. இப்படி ஒவ்வொன்றிலையும் நாங்கள் அதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார் ஊட்டியில், நீலகிரி. அதனால நாங்கள் இப்போ காய்கறிகளையும் மார்க்கெட் ஆரம்பிச்சு எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால சரியான நேரத்தில் தான் இப்போ உங்கள் மீட்டிங்கே நாங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த லென்த் இப்போ கரெக்டா இருக்குது, எக்ஸாக்ட் டேட்ல இன்னைக்கு கரெக்டா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஆனா இது நம்ம தமிழ்நாடுல இந்த ஆந்திராவில் பாருங்க, பஞ்சாப் பாருங்கன்னு சொல்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தமிழ்நாடுக்கு உருவாக்கும். அதுக்கு எங்களோட நீலகிரி சாப்டர் டெஃபினட்டா அந்த லைன்ல இருக்கோம், உங்க கூட சேர்றதுக்கு தயாராகவும் இருக்கும் சார். இதை சொல்லிக்க விரும்புறேன். நம்ம அடுத்தது கான்டாக்ட் பண்ணும்போது கேட்டுக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் சார். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருப்பேன் சார் உங்ககிட்ட, ஏதோ ஒரு கன்சோர்ட்டியம் மாதிரி பண்ணணும், பெருசா ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இந்த ஐடியாவை எடுத்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். நான் இது சம்பந்தமா என்ன ஒரு ஒர்க்னாலும் என்ன ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்னாலும் நீங்க எனி டைம் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் எங்களால முடிஞ்ச எனி சப்போர்ட்ஸ் நான் பண்ணி கொடுப்பேன் சார். ஸோ இது ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்கும்னு நம்புறேன் சார். அண்ட் தென் அகைன் நான் சொல்றது அதான் சார், இது சம்பந்தமா என்ன ஒரு ஒர்க்னாலும் நீங்க எனக்கு ஏதோ ஒரு இதை நான் ஒரு சப்போர்ட்டா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சார். ஏதோ ஒரு ஒர்க் கொடுத்தீங்கன்னா நான் இதை ஆர்கனைஸ் பண்ண முடியும் சார். ஆஸ் ஒரு யங்ஸ்டரா நான் இதை உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் சார். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த எஃபர்ட்ஸ் சார். ஆக்சுவலி ஐம் அவுட் ஆஃப் FPO ஃபீல்டு. பட் நீங்க சொன்ன மாதிரி படிச்சுட்டோம், ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஸ்டில் FPO ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நான் WDRAல இருக்கனால, வேர்ஹவுசிங் டெவலப்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோட ரெபாசிட்டரி நான் தான் தமிழ்நாடு ஸ்டேட் ஹெட்டு. ஸோ அதனால நம்ம FPO மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா,
ஒன்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிற நீங்கள் எனிதிங் ஸ்டாக்கை ஸ்டோர் பண்ணிட்டு பிளெஜ் ஃபினான்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நானும் இதோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை உள்ள போட்டிருக்கேன் சார். தேங்க்யூ. ஆனால் நல்ல முயற்சி சார். ரொம்ப வருஷமா ஒன்லி சிஎஸ் ஒர்க் மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க. ஒன்ஸ் ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக எஃப்ஓ ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் சார். மயிலாடுதுறை இப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்கள்கிட்ட இருந்து வருது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நீங்க பொதுவா இது மாதிரியான விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்டான்னு சார் அந்த சர்வீஸ் நம்ம பண்ணல, அது வேற யாராவது பண்ணுவாங்க, அதுக்கு அவங்கள்ட்ட பேசுங்க அப்படிங்க காரணத்தை நான் சொல்லிடுறேங்க. ரெண்டாவது வந்து இன்றைய காலகட்டத்துல எஃபிஓ சந்திக்கிற பிரச்சனைக்கு நீங்க கேட்டப்போ வந்து ஒரு கன்சாலிடேட்டட் ஆன்சர் யாரும் சொல்லல. ஆனா கடைசியா செஷன் முடிகிறப்ப நீங்க சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் சார். ஒரு பாயிண்ட் மட்டும் சார், கடைசியா சிஸ்டம் தான் வந்து இப்போ மாத்துதுன்றது நம்ம அமுல்லையும் பார்த்துருக்கோம், பல்வேறு அமைப்புகளை பார்த்துருக்கோம். ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி சிஸ்டம்ல மக்களை உட்கார வைக்கணும். இந்த உட்கார வைக்கிற வேலையை பண்ணோம்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த ஃபார்மர் 65% போயிடுச்சு. 10% வந்து எஃபிஓக்கு வந்தா கூட எஃபிஓ வளரும். ஏன்னா எஃபிஓ வளர்ச்சின்றது அல்டிமேட்டா ஃபார்மருடைய குரோத்ல தான் இருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது இதை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து சீட்ஸ்ல ஆரம்பிச்சு இப்போ இது வரையும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். 33 வருஷமா என்ஜிஓல இருக்கேன். நீங்க இந்த எடுக்கிற முயற்சி கண்டிப்பா சிறப்பாக வரும் சார். முதல் நபரை நான் ஜாயின் பண்ணிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஸோ ஐ தாட் சம்திங் இஸ் கனெக்டிங். இந்த ஐடியாவுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட ஐடியா பேசுறது, இதென்ன எல்லாம் ஒரே சமயத்துல இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு ஒரு தாட் ஒன்று ஏற்பட்டுச்சு. சரி, இப்படி ஒரு ஐடியா இருக்கு, ஷேர் பண்ணலாம், உங்களோட கருத்து என்ன, உங்களுடைய சப்போர்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த இதை இன்னும் அழகா எப்படி பியூட்டிஃபுல்லா ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும் அப்படின்றத நான் ஸ்ட்ரக்சர் பண்ணி, ஒன்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ண உடனே மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் ஃபைனலா என்ன பிளான் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, ஸோ அது வரைக்கும் நன்றி.